அன்பு நேயர்களே, இனிய காலை வணக்கம். இது நலம்தானா? ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்ச்சியில மருத்துவ ரீதியா நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த துறையில அனுபவம் வாய்ந்த மருத்துவ நிபுணர்கள் நமக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட உடல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா முதுகு தண்டு, அதாவது முதுகு எலும்பு, இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு உறுப்பு. இந்த முதுகு தண்டு சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நாம இருக்கிற வாழ்க்கை நடைமுறை அது மட்டும் இல்லாம நிறைய நவீன முன்னேற்றங்கள் வந்திருக்கிறதுனால முதுகு வலி அப்படின்றது முதியவர்கள், இளைஞர்கள் அப்படின்னு பாகுபாடு இல்லாம எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த முதுகு வலி எதனால ஏற்படுது, எந்த முதுகு வலியை ரொம்ப சீரியஸா எடுத்து இமீடியட்டா நம்ம பார்க்கணும், சில நேரத்தில் அது வெறும் தசைப்பிடிப்பா கூட இருக்கும். ரெண்டுத்துக்கும் பாகுபாடு என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கண்டிப்பா இந்த முதுகு வலிக்கு உடனே டாக்டரை பார்க்கணும் அப்படின்றது என்ன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லிப் டிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, அது எதனால ஏற்படுது, அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு. எல்லாருக்குமே சர்ஜரி அப்படின்னு சொன்னாலே பயம்தான். ஆனா மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி எல்லாம் இருக்கு ஸ்பைனுக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அது என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் வந்திருக்கு, நம்ம முதுகு தண்டு வடத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும். அந்த வகையில நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக இந்த துறையில அனுபவம் வாய்ந்த பிரபலமான ஸ்பைன் சர்ஜன் டாக்டர் அப்பாச்சி கிருஷ்ணன் இன்னைக்கு இந்த அரங்கத்துல இருக்காரு. அவரை சந்திச்சு நமக்கு இருக்கிற சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். டு ஸ்டார்ட் வித் ஒரு பேசிக் கொஸ்டின், இன்னைக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் இதனாலயா இல்லை எதனாலும் தெரியல, இளைஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதுகுவலி வந்து நிறைய பேருக்கு இருக்கு. இது பேசிக்காக வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலில் இருக்கிற பிரச்சனை தானா, எதனால டாக்டர்? கரெக்டான கேள்வி கேட்டீங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா கவுச் பொட்டேட்டோ சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ நிறைய பசங்க வந்து விளையாடுறது கிடையாது, மைதானங்கள் இல்லாதனால விளையாடுறது கிடையாது. வெளியில் நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம வெளியில் ஓடி ஆடி விளையாடி இருக்கோம். ஸோ இப்போ நிறைய குழந்தைங்க வந்து ஒரே உட்கார்ந்துட்டு வீடியோ கேமோ இல்லை டிவி பார்த்துட்டோ இல்லை ஏதோ ஒரு கார்ட்டூன் பார்க்கறதுனால முதுகு தண்டு பிரச்சனை நிறைய அவங்களுக்கு வருது. ஸோ லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் தான் மேஜர் காஸ், வந்து லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் தான். சில பேருக்கு வந்து அவங்களுக்கு நோய் இருக்கலாம், பட் 90% ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் பிரச்சனை தான். அதனால தான் முதுகு வலி வரதுக்கான காரணமும். இப்போ ஒரு நபர் வந்து முதுகு வலி வந்துருச்சு அப்படின்னா அதை சீரியஸாக எப்போ எடுத்துக்கணும்? அதாவது சாதாரண தசை பிடிப்பா, இல்லை இது முதுகு வலியில் வந்து ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அலார்மிங் சிச்சுவேஷன், கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும் அப்படின்றத எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? வலின்றது வந்து ஒரு சிம்டம். ஸோ உள்ளார ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் ஒரு வலி வருது. ஸோ வலி வந்து நீங்கள் எதனால் வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பிச்சதுன்றது தான் முக்கியமான காரணம். திடீர்னு ஆரம்பிச்சிது, எனக்கு ஏதோ அடிபட்டுது, இல்லை நான் ஏதோ ஒரு வெயிட் தூக்குனேன், இல்லை நான் நிறைய நாள் உட்கார்ந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வலி வருது. ஸோ அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறதுன்றதுனால நீங்கள் இதுக்கு போய் உடனடியாக மருத்துவரை பார்க்கணும் அப்படின்றது இல்லை. நீங்கள் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த வலி போயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெட் ஃப்ளாக்னு நம்ம சொல்கிறது வந்து வலி 2 வாரத்துக்கு மேலே இருக்கிறது, நைட்டு தூக்கத்துக்கு எடுக்குது. நைட்டில் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கும்போது அதிக வலி, ஏன்னா ரெஸ்ட் எடுத்தா வலி போகணும். ஸோ வலி போகலைன்னா அது ரெட் ஃப்ளாக். அது இல்லை அந்த தசைப்பிடிப்பு மட்டும் இல்லாமல் காலோட ஃபங்க்ஷனும் கம்மியாயிடுது, கையிலையோ கால்லையோ. இப்போ நம்ம கழுத்து வலி வருது, கை மறுத்து போயிருக்கு, இல்லை என்னால் கிரிப் ஒழுங்காக இல்லை. முதுகு வலி வருது, காலில் வந்து என்னால் திடீர்னு கால் விரலை மேலே தூக்க முடியல, இல்லை கீழே அசைக்க முடியல அப்படின்னா இதெல்லாம் ரெட் ஃப்ளாக்ஸ். இதுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும். சாதாரண வலிக்கு வந்து நீங்கள் ஒரு 2 நாள் ரெஸ்ட்டு, சாதாரண ஒரு அனால்ஜெசிக் போட்டுட்டிங்கன்னா, இல்லை சுடு தண்ணி வீட்டில் சொல்கிற மாதிரி சுடு தண்ணி ஒத்துறோம் இல்லை ஐஸ் ஒத்துறோம் கொடுத்தீங்கனாலே போதும். முதுகு தண்டு வடம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு பேசணும்னா கண்டிப்பாக எல்லாருமே பேசுகிற ஒரு விஷயம் அப்படின்னா எனக்கு ஸ்லிப் டிஸ்க் இருக்குது, அதாவது ஜவ்வு விலகுதல். இது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயமா, இல்லை என்னதான் உண்மையாகவே ஏற்படுது அந்த ஸ்பைனில், அதை எப்படி சரி செய்யலாம், அதை பற்றி சொல்லுங்களேன். ஸோ ஸ்பைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டிஷ்யூஸ் இருக்குது. ஒன்று வந்து வெர்டிபிரல் காலம், அதில் வந்து எலும்பு, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்க்கு, லிகமெண்ட்டு, அதுக்கு உள்ளார வந்து ஒரு நரம்பு டிஷ்யூ, அதான் ஸ்பைனல் கார்டு. ஸோ இது ஸ்பைனல் கார்டில் வந்து பிரச்சனை வருதுன்றது வந்து உங்களுக்கு கால் பாதிக்கும், கை பாதிக்கும் நான் சொன்ன மாதிரி. பட் டிஸ்க் ப்ராப்ளம் எப்படி வருதுன்னா, யூஸ்வலாக நான் ஒரு சைக்கிள் மாதிரி தான் சொல்லுவேன். நம்ம ஒரு சைக்கிள் அதிகமாக ஓட்டணுன்னா தேஞ்சு போயிடும், தேய்மானத்தினால அந்த ஜவ்வு வந்து தேஞ்சு போயிடலாம். இல்லை ஓட்டாமலே விட்டுட்டோன்னா துருப்பிடிச்சு போயிடும். ஸோ டிஸ்யூஸ், அதனால பிரச்சனை வரலாம். டிஸ்யூஸ்ன்னு பார்க்கும்போது, ஸோ அந்த டிஸ்க்குன்றது வந்து ஒரு டயர் மாதிரி, டயருக்குள்ளார ஒரு ஜெல் இருக்கும். அந்த ஜெல் வந்து சில காரணத்தினால அந்த ஜெல் விலகி வெளியில் வந்துடும். அந்த டயர் கிழிஞ்சி, நம்ம எப்படி ஒரு பர்ஸ்ட் டயரோ அது கிழிஞ்சி வெளியில் வர்றது தான் அந்த ஸ்லிப் டிஸ்க்குன்ற பேர்.
காமன் பாப்புலேஷன். ஒரு 50 வயசில் இருக்கிற ஒரு 100 பேர் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு முதுகு வலியோ கழுத்து வலியோ வந்திருக்குதுன்னா 80% ஆஃப் பீப்புள் வந்து எனக்கு ஒரு தடவையாக வந்திருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஒரு 70 வயசில் போய் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 90% பேர் வந்து எனக்கு ஆமாம் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் முதுகு வலிக்கோ கழுத்து வலிக்கோ வந்து டிஸ்கோட ப்ராப்ளம் தான். ஸ்லிப் டிஸ்க்ன்றது வந்து அந்த நான் சொன்ன மாதிரி ஜெல் வெளியில் வர்றது, அது வந்து ரொம்ப காமன் கிடையாது. டீஜெனரேஷன், அதாவது தேய்மானத்தினால வர வலி தான் அதிகம். ஸ்லிப் டிஸ்க் பிரச்சனை எதனால வருது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இதுக்கு என்ன தீர்வு டாக்டர்? இப்போ வந்து ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா அப்படியே விட்டாலே அது சரியாயிடும். சில பேர் ஸ்லிப் டிஸ்க் இஷ்யூ வந்து பெருசாவே பார்க்கறது இல்லை. உண்மையாவே அந்த மாதிரி விட்டுடலாமா, இல்லை அதுக்குன்னு ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா? அதை பற்றி ஒரு விளக்கம் டாக்டர். ஸோ ஸ்லிப் டிஸ்க் நான் சொன்ன மாதிரி அந்த ஜெல், ஸோ டயர் கிழிஞ்சிட்டு ஜெல் பிதுங்கி வெளியில் வருது. ஜெல் வெளியில் வந்தோடனே, ஜெல் வந்து நம்ம டூத் பேஸ்ட் மாதிரி இருக்கும், வெளியில் வந்தோடனே அது வந்து நம்ம சூயிங்கம் மாதிரி ஹார்டாக மாறிடும். ஏன்னா அந்த நீர்த்தன்மைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நீர்த்தன்மை போயிட்டு அது ஹார்டாகிடும். உடம்புல எங்கே பிரச்சனை வந்தாலும் உடம்பு வந்து ஃபஸ்ட்டு அது என்ன ட்ரை பண்ணால் ஹீல் பண்ணுறதுக்கு தான், அதுவே குணப்படுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்லிப் டிஸ்கையும் அது குறைக்க ட்ரை பண்ணும். ஸோ ஸ்லிப் டிஸ்க் வந்த உடனேயே நீங்கள் வந்து அறுவை சிகிச்சை தான் அப்படின்றது ஒரு கிடையாது. 90% பேருக்கு வந்து அந்த ஸ்லிப் டிஸ்க் வெளியில் வந்த ஜெல் வந்து சுருங்கிட்டு அது ஹீல் ஆகிடும். ஸோ அது டிஸப்பியரிங் டிஸ்க்குன்னு சொல்லுவோம். நாங்கள் எம்ஆர்ஐ நீங்கள் ஒரு வாரத்துக்கு வந்த உடனே எடுக்கிறீங்க, 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்லிப் டிஸ்கே இருக்காது. பட் அந்த டிஸ்க் வந்து போனது தான். நம்ம முட்டை வெள்ளை கரு மாதிரி அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆமாம், ஜெல் வெளியில் வந்துச்சு, ஜெல்லோட இது வந்து தன்மை மாறி போயிடுச்சு. ஸோ ஜெல்லு டிஸ்கோட வேலை என்னன்னா, அது அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபுல்லாக டயர் மாதிரி ஆகவே கிடையாது. ஸோ ஒரு டயர் மாதிரி, டயருக்குள்ளார அந்த ஜெல் என்ன பண்ணோம்னா வெளியில் இருக்கிற ரத்தத்துலேருந்து, அதுக்கு ரத்த ஓட்டமோ நரம்போ கிடையாது. ஸோ அது வந்து ரத்தத்துலேருந்து தண்ணி உறிஞ்சிட்டு டயரை வந்து நம்ம எப்படி காற்றடிச்சு வச்சுருக்கணுமோ அந்த மாதிரி டைட்டாக வச்சுருக்கோம். அதுதான் நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டி, நடக்கும்போது ஷாக் அப்சார்பர் எல்லாத்தையும் கொடுக்கறது. இப்போ அந்த ஜெல் காஞ்சி போயிடுச்சுன்னா என்ன டயர் லூஸ் ஆகிடும். அதனால தான் வலி வருது, அதனால தான் பிரச்சனைகள் வருது. அடுத்த டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோலியோசிஸ், அதாவது இந்த வளரும் குழந்தைகளுக்கு வந்து அவங்க முதுகு தண்டுவடம் வளைஞ்சிருக்கும். அது எதனால் வளைஞ்சிருக்கு, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, பெற்றோர்கள் என்ன பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள். ஸ்கோலியோசிஸ்ன்றது வந்து ஒரு கர்வ் ஆன் த சைடு. ஸோ நீங்கள் முன்னாடிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேராக இருக்கணும், முதுகு தண்டும் வந்து ஒரு சிமெட்ரிக்கலாக ஒரு நேராக இருக்கணும், ஒரே கோடு தான் வரணும். ஸோ கழுத்துலேருந்து கீழே நம்ம சேக்கரம் சொல்லுவோம், கீழ் முதுகு வரலும் ஒரே கோடில் இருக்கணும். ஸோ அந்த முதுகு தண்டு வந்து சைடில் வளைஞ்சிடுச்சுன்னா அது பேர் தான் ஸ்கோலியோசிஸ். ஸ்கோலியோசிஸ்க்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமான இல்லை அதிகமாக நம்ம பார்க்குறது வந்து அந்த ஸ்கோலியோசிஸ் காரணம் கிடையாது, அது பேர் இடியோபத்திக் ஸ்கோலியோசிஸ். இடியோபத்திக் எங்களுக்கு காரணம் கண்டுபிடிக்க முடியல இது வரலாம், அதனால இடியோபத்திக்னு சொல்லி வச்சிருக்கோம். ஆமாம், இடியோபத்திக்னா காரணம் தெரியாத ஒரு நோய். நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க, கிருமினால வந்ததா இல்லை ஜெனட்டிக் ப்ராப்ளமா, ஆனால் இது மட்டும் எதுவும் காரணம் கண்டுபிடிக்க முடியல அதில். அதுதான் காமனஸ்ட் ஸ்கோலியோசிஸ். அதில் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் அதிகமாக வரும். ஸோ பெண் குழந்தைகள் தான் வந்து 9:1 ரேஷியோ, 9 பெண் குழந்தைகளுக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு தான் வந்து ஸ்கோலியோசிஸ் வரும். காமனஸ்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா முதுகு தண்டு மேலே இருக்கு இல்லைங்களா, செஸ்ட், நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய ஒரு ஹம்ப் மாதிரி இருக்கும். ஸோ தொராசிக் ஸ்கோலியோசிஸ் தான் அதில் ரொம்ப காமன். இதில் பிறவியில் சில பேருக்கு வந்து ஸ்கோலியோசிஸ் வரலாம். அந்த குழந்தைகளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம முதுகு தண்டோட எலும்பு இருக்குது, 33 எலும்பு மொத்தம். ஸோ அந்த எலும்பில் ஏதோ ஒரு எலும்போ இல்லை 2 எலும்போ ஒழுங்காக ஃபார்ம் ஆகலை. ஸோ எலும்பு வந்து ஒரு ஸ்கொயராக அப்படி இருக்க வேண்டியது ட்ரையாங்கிளாக மாறிடுச்சுன்னா, ஸோ நம்ம நேராக இல்லாமல் ஒரு செயினாக இல்லாமல் அது வளைஞ்சிரும். அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா நியூரோமஸ்குலர், இதெல்லாம் கொஞ்சம் ரேர். நியூரோமஸ்குலர்ன்ற வந்து இப்போ சில குழந்தைங்களுக்கு வந்து போலியோ, பழைய இதில் இப்போ போலியோ இல்லை, போலியோ இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் முதுகு தண்டு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஸ்கோலியோசிஸ் வந்துடும். ஏன்னா அவங்களோட எலும்பை வந்து மசில் வந்து சப்போர்ட் பண்ண முடியல. 4வது காரணம் வந்து சில சிண்ட்ரோம்ஸ் இருக்குது. சிண்ட்ரோம்ஸ்னால் இப்போ நியூரோஃபைப்ரோமா, நிறைய பேருக்கு வந்து உடம்புல மேலே கட்டியாக பார்த்துருப்பீங்க, நியூரோஃபைப்ரோமான்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஸ்கோலியோசிஸ் வரலாம். இல்லை கன்ஜென்டல் கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்ஸ், அவங்களுக்கு கை பார்த்தீங்கன்னா இப்போ ஜிம்னாஸ்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கையை ஃபுல்லாக வளைப்பாங்க, காலை இப்படி வளைச்சி பண்ணுவாங்க, அது கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்ஸ், அவங்களுக்கு ஸ்கோலியோசிஸ் வரலாம். குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறது வந்து காமனாக பேரண்ட்ஸ் தான் கண்டுபிடிக்கும். இது என்ன தோள்பட்ட ஒரு பக்கம் தூக்கிட்டு இருக்கு, சைடில் எப்படி இருப்பாங்க, இல்லை முதுகு என்ன ஒரு பக்கம் தூக்கிட்டு இருக்கு,
நீ என்ன ஸ்கூலில் உட்காரும்போதே ஏன் ஒரு சாஞ்சிட்டு உட்காந்துருக்கு குழந்தை. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா 90% பேரண்ட்ஸ் தான் கண்டுபிடிப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸோ டீச்சர்ஸோ இல்லை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிடி மாஸ்டர், ஏய் ஒழுங்காக நிற்க மாட்டேங்கிற, இல்லை நீ ஸ்ட்ரைட்டாக இல்லை அப்படின்றத வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் டாக்டர் அன்னைக்கு தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட், ஏன்னா இது அதுக்கான ட்ரீட்மெண்ட் வேறு எதுலேயும் கிடையாது. நீங்கள் தெர் இஸ் ஒரு கோர்வையாக போகணும் ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போ இடியோபத்திக் ஸ்கோலியோசிஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து 20 டிகிரி கீழே இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஸோ 20 டிகிரி தான் இருக்குது. ஆமாம், சரியாகாது. ஓகே, அது ஒன்றும் பெருசாக பாதிப்பு தெரியாது. ஆமாம், உங்களுக்கு வெளியில் பார்த்தாலும் இப்போ ஸ்கோலியோசிஸ் வந்து ரெண்டு ப்ராப்ளம். ஒன்று வளைவு இருக்குது, இன்னொன்று காஸ்மெட்டிக் இல்லைங்களா. தோள்பட்டை தூக்கிடுச்சு, முதுகு கூன் விழுந்துடுச்சு, அதை வந்து காஸ்மெட்டிக்காக தான் பார்க்குறோம். ஸோ 20 டிகிரி வரலாம் அது பெருசாக ஒன்றும் தெரியாது. 20 டிகிரிக்கு மேலே இருந்ததுன்னா ஸ்ட்ரக்சர் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ தோள்பட்டை அப்படியே தூக்கிட்டே நிற்கும், அது உங்களால் கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்துட்டு நம்ம பிரேஸ் பண்ணலாம். ரொம்ப சின்ன குழந்தை யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 வயசில் ஆரம்பிக்கும், இல்லை 12 வயசில் ஆரம்பிக்கும். 20லேருந்து 30 டிகிரிக்குள்ளார தான் இருக்குதுன்னா ஒரு கட்டு போடலாம். கட்டு போட்டாங்கன்னா அவங்கள அந்த இதுக்கு மேலேயும் வளராமல் தடுக்கலாம். ஓகே, ஸோ 30 கீழே வச்சுட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 20னா இக்னோர் பண்ணிடலாம். ஸோ 30-20க்கு குறைச்சிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். 45க்கு மேலே போயிடுச்சுன்னா வேறு வைத்தியம் கிடையாது, சர்ஜரி தான் பண்ணணும். ஸோ 20லேருந்து 40 வரலும் நீங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஃபிசியோதெரப்பி பண்ணலாம், ஷார்ட் எக்ஸசைசஸ்ன்னு இருக்குது, பிரேசிங் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். 45க்கு மேலே போயிடுச்சுன்னா சர்ஜரி தான். பட் இன்னொரு இது வந்து இடியோபத்திக் ஸ்கோலியோசிஸ்க்கு. இது கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் பார்த்தேன், அது வந்து சின்ன குழந்தையிலே இருக்கும், பிறவிலே இருக்கும். ஸோ அவங்க குழந்தை வளர வளர ரொம்ப அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க ரெகுலராக டாக்டர் பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி ரொம்ப பாதிப்பு இருக்குது, அவங்களுக்கு கூன் விழுது, இல்லை சைடில் ரொம்ப பெண்டாகிறாங்கன்னா உடனடியாக அறுவை சிகிச்சை. நாங்கள்லாம் 3 வயசு பாப்பாக்கே ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர். தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்பைன் சர்ஜன் டாக்டர் அப்பாச்சி கிருஷ்ணன் அவர்கள் முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். இப்போ அடுத்து நம்ம முதியவர்கள் எடுத்துப்போம். அவங்களுக்கு வந்து இணை நோய்கள் இருக்க வாய்ப்பு அதிகம், சர்க்கரை நோய், பிபி அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ முதுகு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அவங்களுக்கு சர்ஜரி எல்லாம் பண்ணலாமா, அது சேஃபா? நல்ல கேள்வி. ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து 2 விதம். அதுலேயும் உங்களுக்கு போஸ்ட் மீனோபாசல், ஸ்பெசிஃபிக்லி லேடிஸ்க்கு வந்து போஸ்ட் மீனோபாசல் ஆஸ்டியோபோரோசிஸ் வரும். ரொம்ப ஏர்லியர் ஏஜில் வந்துடும். அது 50 இயர்ஸ் 52 இயர்ஸ்லேயே. இன்னொன்று வந்து முதியவர்களுக்கு வருது சீனைல் ஆஸ்டியோபோரோசிஸ். அது வந்து எல்லாருக்குமே வரும், மேல் அண்ட் ஃபீமேல் சேம் ரேஷியோ, 70 இயர்ஸ்க்கு மேலே 72 இயர்ஸ்க்கு மேலே. ஸோ ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது வந்து வெறும் எலும்பில் கால்சியம் குறையிறது கிடையாது, எலும்போட தன்மையே கம்மியாயிடும். ஸோ எலும்பு நம்ம ஒரு மரம் வந்து எப்படி அது தன்மை பார்க்குறோமோ மக்கி போயிடுச்சு சொல்கிறேன், கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸோட ப்ராப்ளம் என்னென்னா சீக்கிரமாக எலும்பு உடைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் சாதாரணமாக கையை ஊனி எந்திரிக்கிற இதிலே சில பேர் கை உடையிற அளவுக்கு. ஆஸ்டியோபோரோசிஸில் காமனஸ்ட் ஃப்ராக்சர் ஸ்பைனில் தான். 50% ஆஃப் த ஃப்ராக்சர் பார்த்தீங்கன்னா ஸ்பைனில் தான் வரும். வெர்டிபிரல் போன் ஃப்ராக்சர். எல்லா ஃப்ராக்சரும் திரும்பவும் ஆப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய ஃப்ராக்சர் வந்து ஹீல் ஆகிடும், போன் வந்து தன்னால் ஹீல் ஆகிடும். நம்ம ஏன்னா இது வெர்டிபிரான்றது வந்து ஒரு எல்லா சுற்றி டிஷ்யூஸ் இருக்கிறதுனால அது வந்து பிடிச்சிட்டு நிற்கும். ஸோ அதனால அது ஹீல் ஆகிடும். சில பேருக்கு தான் ஆப்ரேட் பண்ணும். பட் ஆஸ்டியோபோரோசிஸில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது நீங்கள் நான் சொன்ன ஸ்க்ரூ போடணும் அப்படின்னா அந்த எப்படி ஒரு மக்கி போன மரக்கட்டையில் நீங்கள் ஆணி அடித்தா திரும்ப எடுத்துடலாம், அதே மாதிரி தான் இந்த ஸ்க்ரூ நிற்காது. ஸோ அவங்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் தான் அறுவை சிகிச்சை. அடுத்து பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வந்து போஸ்டர் ரொம்ப அவசியம். இந்த வே யூ சிட், நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்கிறாங்க. பட் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் வந்து 8 to 10 hours உட்காந்தே இருக்கிற வேண்டிய வேலை அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ அவங்க வந்து அந்த போஸ்டர் எர்கனாமிக்ஸ் அதெல்லாம் என்ன ஃபாலோ பண்ண, அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட் இஷ்யூ இது.
நாங்கள் நிறைய இடத்துல இது போய் பேசியிருக்கிறோம். இப்போ சாஃப்ட்வேர் தான் முக்கியமான நீங்கள் கேட்குற அந்த 8 hours to 10 hours உட்கார்ந்த இடத்துல வேலை செய்யறது. ஸோ நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம தூங்கும்போது கூட பேரண்ட் படுத்து தான் தூங்குவோம். ஒரே பாஸ்டரில் வாய்ப்பே இல்லை, தூங்கவே முடியாது. ஒரே பாஸ்டர் தூங்குனா காலைல எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஜாயிண்ட் வலிக்கும், இல்லை கை மறுத்து போயிருக்கும், கால் மறுத்து. ஆனால் கான்ஷியஸாக ஒரே இடத்துல எப்படி உட்காந்து வேலை செய்யறது? பட் நிறைய பேர் அது வேலை செய்யறது தான் தப்பு ஃபஸ்ட்டு. ஸோ எவ்ரி 1.5-2 hours நம்ம வந்து எந்திரிச்சு ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வர்றது பெட்டர். ரெண்டாவது வந்து பாஸ்டர். ஸோ ஒழுங்காக உட்காரணும். ஸோ முதுகு வந்து சப்போர்ட்டடான ஒரு சேரு, கால் எப்பயுமே வந்து கீழே தரையில் படுற மாதிரி ஒரு சேர் இருக்கணும். நீங்கள் தொங்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் உடம்போட வெயிட் சேருக்கு போகிறது வந்து உங்களோட கீழ் முதுகு தண்டோட அந்த டிஸ்க், கடைசி டிஸ்க் வழியாக தான் போகும். ஸோ அந்த டிஸ்க் சீக்கிரமாக தேஞ்சு போயிடும். அதேமாதிரி கழுத்து வந்து நீங்கள் குனிஞ்சே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த டிஸ்க் திரும்ப தேஞ்சு போயிடும். ஸோ கழுத்தோட பாஸ்டரும் மிலிட்ரி டக்குன்னு சொல்லுவோம், மிலிட்ரி மேன். ஸோ மிலிட்ரி டக் பொசிஷனில், பட் அது மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அப்பப்போ நீங்கள் ஞாபகம் வரும்போது அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் ஸ்பேஸும் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் உங்களோட ஹைட்டுக்கு. ஸோ உங்களோட ஐ வியூ வந்து இந்த இதில் இருந்தால் பெட்டர். இப்படி கீழே பார்த்து மானிட்டர் பார்க்குறதோட உங்களோட ஹைட்டுக்கு அது வைக்கணும். உட்கார நான் சொன்ன மாதிரி ஃபுல் சப்போர்ட்டட் வித் லெக் டவுன். ஆர்ம் சேர் இருந்தால் பெட்டர். ஆர்ம் ரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ கையோட வெயிட்டு ஆர்ம் போயிட்டு சேருக்கு போயிடும், காலோட வெயிட்டு தரைக்கு போயிடும். ஸோ கொஞ்சம் வெயிட்டு தான் உங்களோட ஸ்பைனில் விடும். ஸோ அது பெட்டர். மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்னாலஜிக்கலாக நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களோட ஸ்பைன் சர்ஜரியில் என்னென்ன மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா நீங்கள் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐயோ ஸ்பைன் சர்ஜரியா போகாத, உண்மையும் உண்டு. ஏன்னா அப்போ வந்து மைக்ரோஸ்கோப் கிடையாது, எம்ஆர்ஐ கிடையாது. ஸோ என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதும் கிடையாது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி துல்லியம். அந்த மைக்ரோஸ்கோப் வர தான் நமக்கு என்ன பிரச்சனை, எம்ஆர்ஐயில் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சோம், மைக்ரோஸ்கோப்பில் அது கிளியராக பார்த்து அது அறுவை சிகிச்சை. இப்போ ரொபோட்டிக் வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட துல்லியம் வந்துடுச்சு. இன்னொரு அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இன்ட்ராஆபரேட்டிவ் மானிட்டரிங் சொல்லுவோம். ஸோ முன்னாடி ஸ்பைனல் கார்டை வந்து நீங்கள் என்ன ஆகுது நம்ம தொட்டுட்டோமா தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூளை வழியாக மேலே ஒரு ஒயர் போட்டுட்டு கரண்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு காலை வந்து நம்ம இன்னொரு வழியாக டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஸ்பைனல் கார்டு வழியாக ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ நம்ம வேறு எதுவும் நரம்பு டச் பண்ணிடல, எதாவது டச் பண்ணுன்னா காலில் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் பண்ணாதீங்க. இல்லை நம்ம இந்த ஸ்கோலியோசிஸ் கரெக்ட் பண்ணுறோம். ஸோ கரெக்ட் பண்ணும்போது இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிட்டீங்க, ஸோ காலில் வந்து பவர் கம்மியாகுது அப்படின்னாங்கன்னா நீங்கள் திரும்ப அதை ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஓரளவு கம்மி பண்ணி இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங் அது பேர். ஸோ அது ரொம்ப ஒரு பெரிய அட்வான்ஸ்மெண்ட். ரொபோட்டிக்ஸ் அண்ட் நேவிகேஷன் ரொம்ப அட்வான்ஸ்மெண்ட். முக்கியமான சர்ஜரின்றது வந்து ஒரு சர்ஜரி வந்து ரொம்ப நீங்கள் சுஷ்ருதா காலத்துலேருந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சர்ஜரி ஏன் ரொம்ப அக்செப்டபிள் ஆச்சுன்னா அனஸ்தீசியா, மயக்க மருந்தோட இதுவும் ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. பெயின் மேனேஜ்மெண்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆனதுனால இன்னும் சர்ஜரி வந்து ரொம்ப ஈஸியாக வரும். முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் எதனால வருது, அது தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு? இளைஞர்கள், முதியவர்கள் இவங்களுக்கு முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு? நவீன சிகிச்சை முறைகள் என்ன? இப்படி நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கமா பேசிட்டு இருக்காங்க ஸ்பைன் சர்ஜன் டாக்டர் அப்பாச்சி கிருஷ்ணன் அவர்கள். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ. முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் எதனால ஏற்படுது, அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் இருக்குன்னு விளக்கமா பேசிட்டு இருக்காங்க ஸ்பைன் சர்ஜன் டாக்டர் அப்பாச்சி கிருஷ்ணன் அவர்கள். தொடர்ந்து பேசலாம். நம்ம முதுகெலும்பை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு என்னென்ன உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம செய்யணும், அதே மாதிரி ஒரு ஆரோக்கியமான முதுகெலும்பு வாழ்நாள் முழுக்க இருக்கிறதுக்கு மக்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, இதை பத்தி இந்த நிகழ்ச்சி பார்த்துருக்க நேயர்களுக்கு உங்களோட டேக் ஹோம் மெசேஜ். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ஸோ முதுகெலும்புன்றது வந்து ரொம்ப நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னீங்க, முக்கியமான பாகம் உடம்புல வந்து. ஈவன் ஒரு அப்ரைட் மேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பைன் இருந்தால் தான், முதுகெலும்பு இல்லாத ஆள் ஸ்பைன்லெஸ் பர்சன் சொல்லுவோம். ஸோ முதுகெலும்பு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஸோ மேஜர் வந்து பாஸ்டர் தான்.
ஸோ நீங்கள் வந்து இப்போ நிறைய நாள் உட்கார்ந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த பாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து உங்களோட எக்ஸசைசஸ். ஸோ ஸ்பைனுக்குன்னு சில எக்ஸசைசஸ் இருக்குது. ஸோ சிம்பிள் எக்ஸசைசஸ் யோகா மாதிரி ஒரு 5 minutes 10 minutes கழுத்துக்கோ, ஒரு 5 minutes லோ பேக்குக்கோ பண்ணலாம். ரொம்ப நல்ல எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா அதில் சூரிய நமஸ்காரம் எல்லாத்தையும் அது கவர் பண்ணிடும் யோகாவில். ஃபிசியோதெரப்பியில் போனீங்கன்னா ஐசோமெட்ரிக் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லி தருவாங்க. டெய்லி நடக்கிறது, ஸோ பாஸ்டர் கரெக்டாக ஆகிறதுக்கு அது ஒரு நல்லது. ஸோ வயசாக வந்து தேய்மானம் வரும். ஸோ தேய்மானத்தை கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்அக்கஸ்டம்டு ஒர்க்குன்னு சொல்கிறோம்ல, நமக்கு தெரியாத ஒரு வேலையை போய் நான் வந்து வெயிட்டு தூக்குனதே இல்லை, திடீர்னு போய் நான் ஒரு 20-30 கிலோ தூக்குனேன், இல்லை நான் வந்து க்ளீன் பண்ணுற ஆள் கிடையாது, திடீர்னு நான் வீடை வந்து க்ளீன் பண்ண போனேன். அன்அக்கஸ்டம்டு ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த வலி வரத்துக்கு இல்லை முதுகுத்தண்டு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஆஸ்டியோபோரோசிஸ் மட்டும் இல்லை, சார்கோபீனியான்னு ஒன்று இருக்குது. சார்கோபீனியானா உங்கள் மசிலோட தன்மை, உங்கள் மசில் ஃபைபர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே ஃபேட் டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மசில் வந்து ஃபைப்ரோட்டிக், அதோட செயலிழந்து போய் ஸோ அவங்களால முதுவே நேராக வைக்க முடியாது. ஸோ அவங்க முதுகு வந்து அந்த மசில் வேலை செய்யறதுனால கூன் விழுந்துட்டே போவாங்க. அப்படியே அந்த கூன் ப்ரிவென்ட் பண்ணுறது வந்து எக்ஸசைசிங். எக்ஸசைசிங்கில் பார்த்தீங்கன்னா ஜென்டில் வாக்கிங், ரொம்ப பிரிஸ்க் வாக்கிங் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, மீடியம் பிரிஸ்க் வாக்கிங். ரொம்ப நல்ல எக்ஸசைஸ் ஸ்பைனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங். உணவுன்றது வந்து எல்லா எலும்புகளுக்குமே முக்கியமானது வந்து கால்சியமும் விட்டமின் டியும். ஸோ விட்டமின் டி வந்து நமக்கு ஃப்ரீ. ஆக்சுவலாக தோல் வழியாக கொலஸ்ட்ரால் வந்து சன்ரே பட்டு நமக்கு வந்து அது வந்து விட்டமின் டியாக மாறுது. அப்புறம் கிட்னிலையும் லிவர்லையும் ஆக்டிவேட் ஆகி விட்டமின் டியோட வேலை என்னன்னா வயிற்றுலையும் குடல்லையும் கால்சியம் அப்சார்ப் பண்ணி எலும்பில் போய் டெபாசிட் பண்ணுற வேலை தான் அது, அதோட வேலை. ஸோ இப்போ விட்டமின் டி கம்மி, ஆனால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, இந்தியாவில் வெயில் இவ்வளோ இருக்குது, ஆனால் 70% பேருக்கு விட்டமின் டி கிடையாது, டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு விட்டமின் டியோட இது வேணும். ரெண்டாவது வந்து கால்சியம் ரிச் ஃபுட்டிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் நான்வெஜ் எல்லாத்துலேயும் கால்சியம் இருக்குது. ஸோ நான்வெஜ்ஜில் ஈஸி, நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால். வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா பால், தயிர், மோர், பட் அது ரொம்ப குடிக்க வேண்டியிருக்கும். ரொம்ப கம்மியில் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேழ்வரகு, ராகி சொல்கிறேன் இல்லைங்களா, ராகியில் நிறைய இது இருக்குது. வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி விடுறக்காய், சுரக்காய், பூசணிக்காய், கீரை வகைகள். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா புரோக்கோலி, அதுலேயும் கால்சியம் அதிகம். ஸோ கால்சியமும் விட்டமின் டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது காரணம் பார்த்தீங்கன்னா பாஸ்டர், இன்னொன்று பாட் பெல்லி எல்லாருக்கும் வருது. ஸோ லெஸ் ஃபேட், ஹை ப்ரோட்டீன், லெஸ் கார்போஹைட்ரேட் டயட் தான் குட், ரிச் இன் கால்சியம். நான் சொன்ன மாதிரி ரெகுலர் பாஸ்டர் கரெக்ஷன், எக்ஸசைசிங், ப்ராப்பரான ஃபுட் இன்டேக், இது மூணும் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து கூடுமான மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு. ஸோ தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் எதனால வருது, அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் இருக்குன்னு எங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிமையா அழகா சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.